Hello students, this is Iqbal. 6.3 la third sum பார்க்க போறோம். From the top of tower 60 meter high, the angle of depression of top and bottom of a vertical lamp post are observed to be 38 degree and 60 degree respectively. ஒரு 60 மீட்டர் ஹை டவர் ஒன்று இருக்குது, சரியா? அது அப்படி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு 60 மீட்டர் ஹை டவர் ஒன்று இருக்குது, இந்த மாதிரி வச்சுக்கலாம் ஹை டவரை. ஓகேவா? 60 மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை. ஸோ அதோடைய ஹைட்டு வந்து 60. ஓகேவா? டோட்டல் ஹைட்டு இங்கேருந்து இது வரைக்கும். ஸோ அங்கேருந்து கிரவுண்டு ஒன்று வரைஞ்சிக்கிறேன். சரி. ஸோ இந்த கிரவுண்டில் ஒரு லேம்ப் போஸ்ட் ஒன்று இருக்குது. ஒரு லேம்ப் போஸ்ட் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம். லேம்ப் போஸ்ட் ஒன்று இருக்குது. ஸோ இந்த லேம்ப் போஸ்ட்டுக்கு ஒரு லேம்ப் போஸ்ட்டில் என்ன பண்ணுறோம், இந்த கிரவுண்டுக்கு பேரலாக ஒரு லைன் ஒன்று வரைஞ்சிக்கலாம், சரியா? ஓகே. இந்த லேம்ப் போஸ்ட்டில் நின்று ஒருத்தர் கீழ் நோக்கி பார்க்குறாரு, டிப்ரெஷன். ஓகேவா? இது சும்மா இதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஹரிசாண்டல் இதுக்காக அப்படி போட்டுக்கிறேன், கிரவுண்டுக்கு பேரலாக போட்டுக்கிறோம். ஸோ அங்கேருந்து அவருடைய டாப் ஆஃப் த பாட்டம், டாப் அண்ட் பாட்டம், டாப்பை வந்து 38 டிகிரி பார்க்குறாரு. லேம்ப் போஸ்டோடைய டாப்பை வந்து 38 டிகிரிக்கு அவர் பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. 38 டிகிரி இங்கே, சரியா? அப்போது இங்கே வந்து இது 38 டிகிரி. அப்போ இது எவ்வளோ இருக்கும்? 38 டிகிரி தான் இருக்கும். அப்புறம் அதோடைய பாட்டம் வந்து 60 டிகிரிக்கு பார்க்குறாங்க. ஸோ பாட்டம் வந்து 60 டிகிரிக்கு பார்க்குறாங்க இப்படி. ஓகேவா? அப்போ இது ஃபுல்லாக 60. அப்போ இதுவும் எவ்வளோ இருக்கும்? 60 தான் இருக்கும். டோட்டல் ஹைட்டு வந்து அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த லேம்ப் போஸ்ட், இதுதான் கேட்குறாங்க. இது வந்து நம்ம ஹெச்ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இது எவ்வளோ இருக்கும்? ஹெச் தான் இருக்கும். டோட்டல் ஹைட்டு வந்து 60. இந்த பிளேஸ் மட்டும் நான் ஹெச்ன்னு சொல்லியிருக்கேன். அப்போ இது பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? இது 60 மைனஸ் ஹெச்சாக இருக்கும். டோட்டலில் இந்த இதை மைனஸ் பண்ணிடணும். ஸோ இதுக்கு நேம் வைக்கலாம். இது ஏன்னு வச்சுக்கோங்க, இது பின்னு வச்சுக்கோங்க, இது சின்னு வச்சுக்கோங்க, இது டின்னு வச்சுக்கோங்க, இது ஈன்னு வச்சுக்கோங்க, சரியா? ஸோ 2 ட்ரையாங்கிள் இருக்குது. 2 ட்ரையாங்கிள் வச்சு நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஏபிசி. ட்ரையாங்கிள் ஏபிசியில் நம்மளுக்கு ஆப்போசிட் சைடு இருக்குது, வேறு எந்த சைடுமே கொடுக்கல. அப்போ நம்ம இந்த டிஸ்டன்ஸில் கிரவுண்டில் இந்த பில்டிங்க்கும் அந்த லேம்ப் போஸ்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். இது எக்ஸு, இது எக்ஸு. அப்படின்னா இது எக்ஸ்னால் ரெண்டுமே எக்ஸ் தானே. ஸோ அதை வச்சுக்கலாம். இப்போ ஆப்போசிட் சைடு இருக்குது, நம்மக்கிட்ட அட்ஜசன்ட் சைடு இருக்குது. அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? tan θ யூஸ் பண்ணலாம். tan 38 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு. அப்போது tan 38 இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு வந்து ஏபி, adjacent சைடு வந்து பிசி. அவங்க tan 38ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க, 0.7813 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏபி வந்து நம்ம என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்? 60 மைனஸ் ஹெச். பிசி நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்? எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். இந்த எக்ஸை மேலே கொண்டு வந்துடுங்க. எக்ஸ் இங்கே டிவைடில் உள்ளது இந்த சைடு வந்தால் மல்டிப்ளை ஆகுமா? அப்படி இங்கே வந்துடும். 60 மைனஸ் ஹெச். இந்த மல்டிப்ளை உள்ளது இந்த சைடு வந்தால் டிவைட் ஆயிரும். 0.7813. இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த ட்ரையாங்கிள், பெரிய ட்ரையாங்கிள் ஏடிஇ எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் ஏடிஇ இதுலேயும் ஆப்போசிட் சைடு அட்ஜசன்ட் சைடு தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ ஏடியில் நான் என்ன பண்ணுறேன், tan 60 தான் கண்டுபிடிக்க போகிறேன். tan 60 நம்ம tan θக்கு அதே ஃபார்முலா, அதனால நம்ம டைரெக்டாக இதுக்கு போயிடலாம். ஆப்போசிட் சைடு வந்து ஏடி, அட்ஜசன்ட் சைடு வந்து டிஇ. பட் tan 60க்கு வேல்யூ வந்து √3. tan 60 வந்து எவ்வளோ? √3. ஏடிங்கிறது இங்கே எவ்வளோ இருக்குது? 60 இருக்குது. பை எக்ஸோட டிங்கிறது இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் இருக்குது. இது அப்படியே வச்சுக்கோங்க. இந்த எக்ஸை மேலே கொண்டு வந்துடுங்க. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 60 பை √3. ஓகேவா? ஸோ இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். ஓகே, இதை இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிடலாம்.
இந்த √3/√3 ஆல் மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். காஞ்சிகேஷன் எடுக்கிறேன். அப்போ இது 60√3 ஆகிடும். இந்த √3 வந்து நம்ம என்ன பண்ணலாம், 3 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். √3 3 ஆகிடும். அப்போ இது என்ன, 3 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸ் வரும், 0. அப்போ 20 அப்படியே வச்சுக்கோங்க. √3யோட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு தெரியும், 1.732. அப்போ 2 ஆல் இதை மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 × 2 4, 2 3s are 6, 2 7s are 14, பேலன்ஸ் 1, 2 × 1 2 + 1 3. அப்புறமா இந்த 0 போட்டுக்கோங்க. 3D தள்ளி பாயிண்ட் வைங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு அப்படின்னா 34.64 கிடச்சிருக்கு எக்ஸு. ஓகேவா? இதை வந்து என்ன பண்ணுறேன், புட் இன் ஈக்குவேஷன் 1ல் போடுங்க. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 34.64 இஸ் ஈக்குவல் டு 60 minus h by 0.7813. ஓகேவா? சம் முடிய போகுது. இங்கே டிவைட் உள்ள இந்த 7 தான் மல்டிப்ளை ஆகிடுமா? அப்போது 34.64 into 0.7813 is equal to 60 minus h. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 34.64 into 0.7813 equal 27.06 மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். 27.06 is equal to 60 minus h. இந்த மைனஸ் ஹெச் இந்த சைடு கொண்டு வந்துடுங்க, ப்ளஸ் ஹெச்சாக மாறிடும். இங்கே 60 அப்படியே இருக்கட்டும். இந்த ப்ளஸ் 27.06 அந்த சைடு போனால் மைனஸ் 27.06 மைனஸ் பண்ணுங்கள். அப்படி 60 அப்படியே வச்சுக்கோங்க. கீழே 27.06. இங்கே மேலே எதுவுமே நம்பர் இல்லைன்னா 0 போட்டுக்கணும். மைனஸ் பண்ண போகிறேன். 10ல் இங்கே பாரோ பண்ணால் இங்கே 5, பாக்கியெல்லாம் 9 9 ஆயிரும். இது 10, 10ல் 6 போச்சுன்னா 4, இங்கே 9 இருக்கும். 9ல் 0 போச்சுன்னா 9, பாயிண்ட்டுக்கு பாயிண்ட். 9ல் 7 போச்சுன்னா 2, இங்கே ஒன்று பாரோ பண்ணால் 5 இருக்குமா, 5ல் 2 போச்சுன்னா 3. அப்போ ஆன்சர் வந்து 32.94 மீட்டர் அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? தட்ஸ் ஆல்.